ஹலோ விவர்ஸ், இன்றைக்கு வந்து செம்ம சூப்பர்பான பேபி பொட்டேட்டோ ட்ரை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து இந்த பேபி பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கோங்க. இதை விட குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இந்த சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஸ்கின்னில் செம்ம சூப்பர்பான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் ஒரு 300 கிராம் வாங்கி நான் வந்து வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பூண்டு வந்து அதோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணாமல் அதையும் நல்லா அதாவது சதைச்சி எடுத்துக்கோங்க, நசுக்கி. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த பூண்டையும் அந்த பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி வச்சுருங்க. நீட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வைக்கிறதுனால என்ன ஆகும், அது வந்து ஃப்ரையும் ஆகும், அதே சமயத்தில் குக்கும் ஆகும். ஸோ நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், நல்ல ஸ்லோ ஃபயரில். உப்பு எதுவுமே நம்ம இப்போ வர போடலை. இப்போ பாருங்கள், நல்லா இது ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வத்தல் பொடி அதாவது சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சமாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலா போடுவேன், ஏன்னா நல்ல ஒரு மணம் வரும். அதனால் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கூட போட்டுக்கலாம், ப்ளஸ் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து செம்ம சூப்பர்பான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இது ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தீயை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணுங்க. முதல்ல போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி, அதாவது அது வந்து கொஞ்சம் வந்து அந்த மசாலாலாம் குக் ஆகி வேறு டேஸ்ட் வரும். நீங்கள் லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.